சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி, வாமா போலாம். அப்பா அழாதப்பா. மாப்பிள்ள, இதுக்கு மேல அங்க நிக்க வேணாம், வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சம்மதி. எங்க என்னதான் இருந்தாலும் செல்வி பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம இவங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்க கூடாதுங்க. விடுமா, அவர் என்ன பண்ணுவார் பாவம். அவர் இடத்துல நான் இருந்திருந்தா நானும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து பேசுறேன். இல்ல உள்ள வாங்கல. சிவகாமி, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க வாங்க. வாங்க போடா. வாமா. என்னம்மா கண்ணு செல்வி, சௌக்கியமா? நீயா? நான் தான், நானே தான். என்னம்மா, எவ்வளவோ போராடி ஆதாரத்தை திரட்டியும் ஜெயிக்க முடியாம போச்சுன்னு கவலையில நிக்கிறியா? நீ என் பையனை உண்மையிலேயே வீடியோ எடுத்து அவன் லீலைகள் எல்லாம் உன் வீட்டுக்காரங்க கிட்ட காட்டின. ஆனா நான் டூப்ளிகேட்டா ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நீ பண்ணது பொய்யான வீடியோன்னு எல்லாரையும் எப்படி நம்ப வச்சேன்னு பாத்தியா? ஏய் நிறுத்து. எப்படி எப்படி நீ மட்டும்தான் எங்களுக்கு தெரியாம நோட்ட விடுவியா? நாங்க நோட்ட விட மாட்டோமா? சாதாரண ஒரு பொண்ணு இந்த காக்கி சட்டை போட்ட எனக்கு எதிரா இந்த கல்யாணத்தை நிறுத்த இந்த அளவுக்கு போராடுறிய. ஒரு அப்பனா என் மகனுக்காக எந்த அளவுக்கு போராடுவேன். இத பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ தள்ளகீழா நின்னு 1008 ஆதாரங்களை கொண்டு வந்தாலும் என் பக்கம் திருங்கிற முட்டாள் இருக்கான். அதனால எதுனாலும் ஒரு நொடியில இல்லாம பண்ணிடுவேன். இனிமே இந்த மாதிரி வீண் முயற்சியில இறங்கி உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உன் குடும்பத்தோட சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்ல பாவம், என்னதான் நீ ஆட்டம் போட்டாலும் கடைசியில இந்த கல்யாணமும் நீ நினைக்கிறதும் நடக்காம தான் போகும். அதுக்கு போய் இப்படி ஓவரா பில்டப்பா பேசுறியே, அத நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு. ஐயோ சார், பாத்து பாத்து. வயசான காலத்துல கத்தி டென்ஷன் ஆகி உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்புறம் பையன் கல்யாணம் நிக்க போறத உயிரோட இருந்து பார்த்து கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்க முடியாம போயிரும். என்ன சொன்ன திருமாமா முட்டாளா? அவர் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இப்படி உன்னை நம்புறவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி அவங்கள கழுத்த இருக்க பாக்குறியே, இதுதான் பச்சை அயோக்கியத்தனம். இப்ப வேணா உன்னோட பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் நாடகத்தையும் வச்சு அவரை நீ ஏமாத்தலாம். ஆனா நிச்சயமா உன் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறதான் போகுது. அன்னைக்கு திருமாமாவே அவரோட கையால உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு விரட்ட வைக்கல, நான் என் அப்பா சந்தன பாண்டிக்கு பிறந்த பொண்ணே இல்ல. என்ன திமிரா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் நினைச்சா இப்பவே உன்னை இந்த நிமிஷமே என்ன பண்ண போற? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்கலாதையும் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டி உன் அப்பனுக்கு நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த பிரம்மா யாரு, எப்பேற்பட்டவன். பையனால என் பூஜாவோட நிழல் கிட்ட கூட நெருங்க முடியாது. இதுல இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுன்னு சவால் வர விடுறியா? நீ இன்னைக்கு வேணா இப்படி ஒரு டூப்ளிகேட் வீடியோவை காட்டி உண்மைய மறைய வச்சிருக்கலாம். ஆனா என்னைக்குமே உண்மைதான், டூப்ளிகேட் தான். நீ எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த வீடியோவெல்லாம் டூப்ளிகேட் நிரூபிச்சியோ
அதே டெக்னாலஜி வச்சு என்கிட்ட இருக்கிற இந்த வீடியோ உண்மைதானு என்னால நிரூபிக்க முடியும். நிரூபிச்சு காட்டுறேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, எச்சரிக்கை விடுறேன். உன்னாலையும் மகனாலையும் எல்லா நேரத்திலும் தப்பிச்சிட்டு இருக்க முடியாது. உண்மை ஜெயிக்கும். அது தோத்து போனதா சரித்திரமே இல்ல. இப்ப சொல்றேன், பூஜாவுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் நடக்காது. அதுக்குள்ள நீ எப்படிப்பட்ட கொடூர, உன் பையன் எவ்வளவு கேவலமானவனு எல்லாருக்கும் நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுற. அதுக்குள்ள நீயா ஒழுங்கா என் குடும்பத்தெல்லாம் விட்டு எங்கேயாவது ஓடிரு. இல்ல உன்னையும் உன் பையனையும் ஓட விடுவேன். செல்வி, என்னாச்சு செல்வி? போன்ல நீ சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா மயிலு. என்ன செல்வி, கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வீடியோ ஆதாரத்தை எடுத்தோம், உண்மையை நிரூபிக்க முடியலன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? வேலு, என்னடா இது இப்படி நடந்து போச்சு? இதுக்கு மேல நம்ம என்னதான்டா பண்றது? அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை விட கொடுமையான விஷயம், அந்த பிரம்மா என்கிட்டே வந்து என் மகன் கெட்டவன் தான், உன்னால அது உண்மைன்னு நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, இந்த கல்யாணத்தை நான் நினைச்ச மாதிரி நடத்தி காட்டுவேன்னு சவால் விடுறான். கெட்டவன கெட்டவன நிரூபிச்சா திரும்பவும் அவன நல்லவன்னு சொல்லி நம்மள விரட்டி அடிக்கிறாரு. இப்படியே போன நாம் எப்படி வேலு கல்யாணத்தை நிறுத்துறது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் நம்ம கிட்ட நேரடியா மோதாம அண்ணன் கிட்ட போட்ட அதே வேஷத்தை நம்ம கிட்டயும் போட்டுக்கிட்டு இருந்தான்.